காலை மலர் நிகழ்ச்சியில தெரிந்ததும் தெரியாதுங்கிற நம்முடைய பகுதியில நாள்தோறும் பல புதிய தகவல்களை தெரிஞ்சிட்டு இருக்கோம். அந்த வகையில நாம பார்க்க போறது தாலியில் பவளம் அணிவது ஏன். நவரத்தினங்கள்னு சொல்லக்கூடிய 9 ரத்தினங்கள்ல நீரிலிருந்து கிடைக்கக்கூடியது 2. ஒன்று பவளம், இன்னொன்று முத்து. இந்த பவளம் பார்த்தீங்கன்னா கடலினுடைய அடி ஆழத்துல உயிருள்ள பவள பாறைகளிலிருந்து நமக்கு கிடைக்கிறது. அது சின்ன சின்ன பூச்சி மாதிரி ஒன்று சேர்ந்து ஒரு பெரிய பாறையாக அது மாறுது. அதை வெட்டி எடுத்து தான் நம்ம கைகளுக்கு பவளமாக வருது. இப்போ நீங்கள் கையில் அணிந்திருக்கக்கூடிய மோதிரமாக இருக்கிற பவளமாக இருக்கட்டும், அல்லது உங்கள் தாலியில் அணிந்திருக்கக்கூடிய பவளமாக இருக்கட்டும், எத்தனையோ மைல்கள் கிலோமீட்டர்கள் தாண்டி கடலுக்கு அடியில் இருந்து இறைவனுடைய அருளால் இயற்கையினால் உங்களுக்கு உங்கள் கைக்கு வந்திருக்கு அப்படிங்கிறத நீங்கள் மறந்துடக்கூடாது. இந்த உண்மையான பவளம் அப்படிங்கிறது எப்படி இருக்கும் அப்படின்னா, ஒரு புறாவினுடைய இரத்தத்தை போல இருக்கும். அந்த பவளம் பார்த்தீங்கன்னா ஏன் தாலியில் அணிய வைத்தாங்க அப்படிங்கிறது ஒரு மரபு இருக்குங்க. தாலி என்பது ஏதோ அடிமைத்தனத்தினுடைய அடையாளம் கிடையாது. அதை ஏன் பெண்கள் போடணும், நாங்கள் அதை போட மாட்டோம், அது புரட்சி அப்படிங்கிற பெண்ணியம்லாம் அதில் இல்லைங்க. அந்த காலத்தில் நல்லா இருக்கணும் அப்படிங்கிற எண்ணத்தோடு தான் பெரியவங்க நமக்கு சில பாதைகளை வகுத்து கொடுத்தாங்க. தாலியை போடணும்னு சொன்ன பெண்கள் அதே நேரத்தில் அதில் மஞ்சள் கயிற்றை தடவுனாங்க, மஞ்சளை தடவுனாங்க. அதே நேரத்தில் அந்த தாலியில் பார்த்தீங்கன்னா பவளத்தையும் சேர்த்துக்கிட்டாங்க. பவளம்னா அவங்க எல்லாருக்கும் நினைவில் வர்றது சிகப்பு நிறத்தில் இருக்கும்னு தான் நினைக்கிறீங்க இல்லையா? அப்படி இல்லைங்க. செம்மை நிறத்திலையும் பவளம் உண்டு, சிகப்பு நிறத்திலும் பவளம் உண்டு, செம்மண் நிறத்திலையும் இருக்கும், பச்சை நிறத்திலும் பவளம் உண்டு, வெள்ளை நிறத்திலும் பவளம் உண்டு. சரிங்களா? அப்படி 4 வண்ணங்களில் பவளம் உண்டு. அதுலேயும் அந்த செம்மண் நிறம் சிகப்பு நிறமாக இருக்கக்கூடிய பவளத்தை தங்களுடைய தாலியில் அவங்க கோர்த்துக்கிட்டாங்க. அந்த கருக்கு மணின்னு சொல்லுவாங்க, அதோடு சேர்த்து இந்த தாலியிலையும் அவங்க சேர்ப்பாங்க. ஒரு சின்ன குச்சி மாதிரி இருக்கும், தங்க குச்சியில் இந்த சின்ன சின்ன மணிகள் மாதிரி அதை கோர்த்து அதை தாலியோடு சேர்த்துருப்பாங்க. ஏன்னா தங்கத்தோடு சேர்த்து அந்த பவளமும் படணும். அதனால தான் அதை பண்ணினாங்க. அதிலும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா பெண்களாக இருந்தால் அவங்களுடைய ஜாதகத்தில் எல்லாரும் என்ன பார்ப்பாங்கன்னா செவ்வாயைத்தான் முதல்ல பார்ப்பாங்க. செவ்வாய் தோஷம் இருக்கா அப்படின்னு பார்ப்பாங்க. செவ்வாய் தோஷம்னா ஒன்றும் இல்லைங்க, சாதாரண விஷயம்தான். செவ்வாய் தோஷம் இருக்கிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ரத்த ஓட்டம் அதிகமாக இருக்கும், ரத்தம் உத்வேகமாக இருக்கும். அப்போ அவங்களுக்கு கோபம் அடிக்கடி வரும். அப்போ திருமண வாழ்க்கையிலையும் சரி எல்லாத்துலேயும் என்னன்னா ஒரு பிரச்சனைகள் வரும். அதைத்தான் அவங்க அப்படி சொன்னாங்க. அப்போ அதை தடுக்கக்கூடிய சக்தி எதுக்கு இருக்குது அப்படின்னா இந்த பவளத்துக்கு இருக்குது. இந்த பவளத்தை பெண்கள் தாலியில் அணிந்து கொள்வதன் மூலமாக என்ன ஆகும் அப்படின்னா திருமண வாழ்க்கையில் ஒரு மகிழ்ச்சி கிடைக்கும், சண்டை சச்சரவுகள் அவங்களுக்கு வராது, இரத்த ஓட்டம் மிகவும் சீராக இருக்கும், இரத்த சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை இந்த பவளம் தடுக்குது. அதனால் என்ன ஆகுதுன்னா ஆயுள் கூடும். அப்போ அவங்களுடைய உடல் ஆரோக்கியமும் நல்லா இருக்கும், கணவருடைய ஆயுளும் நல்லா இருக்கணும். அப்படிங்கிறதுக்காகத்தான் அந்த பவளத்தை பார்த்தீங்கன்னா தாலியில் சேர்த்து அவங்க போடுறாங்க. ஏன்னா பவளம் என்பது எதை குறிக்குது அப்படின்னா செவ்வாயை குறிக்குது. செவ்வாய் தான் யாருன்னாக்கா தைரியத்துக்கு அதிபதி செவ்வாய். அப்போ ஒருத்தருக்கு தைரியம் வரணும் அப்படின்னா செவ்வாய் நல்லா இருக்கணும். அதனால தான் அதை போட்டாங்க. இந்த நவரத்தின கற்களை எல்லாம் வலது கையில் அணிவதற்கும் இடது கையில் அணிவதற்கும் ஒரு சூட்சமும் இருக்குது. எந்தெந்த கிரகத்தினுடைய ஆதிக்கம் உங்களுக்கு நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ, எதை ஆக்டிவேட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதெல்லாம் நீங்கள் வலது கையில் போடணும். எதெல்லாம் டீஆக்டிவேட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ, எந்த கிரகத்தினுடைய பாதிப்புலேருந்து நீங்கள் மீளணும்னு நினைக்கிறீங்களோ அவங்க அதை இடது கையில் போடணும். இப்போ இடது கைக்கு வலது கைக்குமே எவ்வளோ பெரிய விஷயம் இருக்குது பாருங்க. அந்த மாதிரி தாலியில் அணிவதன் மூலமாக என்னென்னா அது மார்பில் படும்பொழுது மார்பக புற்றுநோய் அன்னைக்கு வராது. பெண்களுக்கு மார்பக புற்றுநோயை தடுக்கணுங்கிறதுக்காகவும் கோபத்தை கட்டுப்படுத்தி ஒரு சாந்தமாக அமைதியாக ஒரு தைரியத்தோட குடும்ப வாழ்க்கையை மேற்கொள்ளணும் அப்படிங்கிறதுக்காகவும் கணவன் மனைவி இருவருமே நீண்ட ஆயுளோடு இருக்கணும் அப்படிங்கிறதுக்காகவும் தான் அதை போட்டாங்க. இந்த பவளத்தை பெண்களுக்கு தாலியில் மட்டும் போடுறது இல்லைங்க, ஆண்களும் அந்த பவளத்தை கையில் மோதிர விரலில் மோதிரமாகவும் அவங்க செஞ்சு போடுவாங்க. அப்படி ஆண்களினுடைய ஆயுளை நீட்டிப்பதற்காகவும் ஆரோக்கியத்துக்காகவும் இணைந்து செய்யப்பட்ட ஒன்று தான் இந்த பவளம்ங்கிறத மறந்துடக்கூடாது. அப்போ செவ்வாயினுடைய ஆதிக்கம் சரியாக இருந்தது என்று சொன்னால் வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். அதனால் பெண்களை பொறுத்த வரைக்கும் செவ்வாய் ரொம்ப முக்கியம், ஆண்களை பொறுத்த வரைக்கும் சுக்கிரன் ரொம்ப முக்கியம். மீண்டும் பல புதிய தகவல்களோடு அதில் அறியப்படாத பக்கங்களோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.